நம்முடைய மாநிலத்தில் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு தென்காசி ராஜகோபுரம் நினைவு பரிசாக இப்போது வழங்கப்படுகிறது. கொஞ்சம் முன்னாடி வா, கொஞ்சம் முன்னாடி வா. கண் மருத்துவர் பேசி முடித்தவுடன் நமது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் நடராஜன் அவர்களே ஏற்புடைய இருக்குமாறு உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். இங்கே தென்காசிக்கு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பிறந்தது மதுரை. தாத்தா கற்பனை பார்க்குறதுக்காக வருஷம் தான் வந்து விளையாடிட்டு இருப்பேன். ஈஸ்வரன் பிள்ளை ஸ்கூல் இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மாவும் அது தான் பிறந்தாங்க. வடக்காதி சித்தி தாய்மார்களே எனக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு சைவாளர் சார்பாக எனக்கு கௌரவிக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்தேன். நீங்கள் 2 கோரிக்கை வச்சுருக்கீங்க. முதல் கோரிக்கை பண்ணதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். 2வது என்னால் முடிஞ்ச நல்லா பண்ணுவேன். எப்போ போய் எப்படி பண்ணணுன்றது யோசிக்கிறேன். ஏன்னா தென்காசி முடிஞ்சது காரணமே எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தமிழ்நாட்டிலே ஒரு சொர்க்கம் வருவது. ஏன்னா இங்கே இருக்கிற காற்று, இங்கே இருக்கிற தண்ணி எங்கேயுமே இல்லை. அதுக்காக தான் திருப்பி ஒரு அந்த வாட்டி எத்தனையோ வருஷம் கழிச்சு சீசனுக்கு 2 வாட்டி வந்து போனேன். அதனால் குற்றாலம் மேலே செல்வது எங்கள் ஆட்சி நடக்கும். எங்கள் ஆட்சிக்கு 90 வயசு ஆகுது. எத்தனை வயசு ஆகுது கேட்டால் 85 எங்கள் அப்பாவுக்கு 87 வயசு ஆகுது. மருமகன் 87 இப்படி 85 இருக்கும். எங்கள் அம்மா தான் போன வருஷம் ஆகிட்டாங்க. இப்போ இருந்தாலும் 4 வருஷம் என் கூட இருந்தாங்க பாம்பேல. அப்பா என் கூட தான் இருக்காங்க. அப்பா வந்து பாளையங்கோட்டையில் எழுதி இந்து காலேஜ் தான் படித்தார். தாக்கம் அது அப்பாவோட அப்பா நடராஜ பிள்ளை பாளையங்கோட்டையில் பிறந்து எங்கள் அப்பா குலசேகரம் பெற்ற பிறந்து இங்கே. அதனால் இந்த மண்ணில் பிறந்ததுனால தான் நான் பாம்பேயில் போய் இந்தியா முழுவதும் நான் பண்ண கண் அறுவை சிகிச்சை மூலமாக தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே வந்து தென்காசியில் விளையாடும் போது இந்த மாதிரி ஒரு பெரிய வாங்க டவுட் கிடையாது. ஆனால் எப்போதுமே ஒரு பெரியவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது நிறைய பேர் பிரிஞ்சு இப்போ இளைஞர்களுக்கு நான் முன்னாள் அப்படின்னு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்ட்லையும் எல்லா இடத்துலையும் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கிறேன். ஸோ அதனால் எங்கே இருந்தாலும் அந்த நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தாழ்வு மாறுபாடு எடுக்கணும். நம்மளால் முடியும், நம்ம என்ன நாட்டுக்கு செய்ய முடியும்னு யோசிச்சு நீங்கள் எல்லாரும் பண்ணீங்கன்னா இங்கே எவ்வளோ முன்னேறும். ஏன்னா இப்போ 2014 எலெக்ஷன் வருது. எல்லாரும் எலெக்ஷனில் ஓட்டு தான் கேட்குறது தவிர நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க யாரும் சொல்கிறது இல்லை. நரேந்திர மோடியும் ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்குறேன், அது முன்னேற்றம் பார்க்குறாங்க. பட் நாட்டுக்காக என்ன செய்யணுன்றது யாரும் யோசிக்கிறது இல்லை. நம்ம ஜான் 2 பேரும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நாடு என்ன உங்களுக்காக பண்ணுதுன்னு கேட்காதீங்க, நீங்கள் நாட்டுக்காக என்ன பண்ணுறீங்க யோசிப்பாங்க. ஸோ எல்லாம் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா சுயநலம் இல்லாமல் டெஃபினட்டாக எல்லாரும் பேர் போகணும், ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாம் சேர்க்க தான் செய்யும். பட் நீங்கள் நாட்டுக்கு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக வருவது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சென்னையில் நான் 10 நாள் கூட இருந்தேன். அவங்க தான் இந்தியாவிலே வெளித்துறை
அறுவை சிகிச்சைக்கு 78 சங்கத்தில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மதுரையில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பாம்பேல யாருமே பண்ணல. பட் அங்கே போகும்போது இந்த மாதிரி 23 வயசில் போனேன். எல்லாரும் சொன்னாங்க எப்படி இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும். ஏன்னா என்னால் முடியும் தைரியத்துக்கு அந்த டைம் தான் பண்ணேன். இப்போ உலகத்திலே அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு என் அளவுக்கு யாரும் பண்ணுறதில்லை. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை. அந்த ஆசை இருக்கிறதுனால தான் அதாவது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாங்க, டாக்டர் ராகேஷ் நான் பாம்பே. முத்துந்தா